வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினோட ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாஷிங் மிஷின் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வாஷிங் மிஷின் பாருங்கள், துணியை இந்த அளவுக்கு போடுங்க, இதுக்கு மேலே போடாதீங்க. ரொம்ப பேர் நிறைய ஃபுல் பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வாஷ் பண்ணாது, துணியில் இருக்க அழுக்கு போகாது. துணியை எலாபரேட் பண்ணி இந்த அளவுக்கு போடுங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு போடுங்க துணி. அதுக்கு மேலே ஃபுல் பண்ணி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த துணியே போய் அடியில் நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா துணி போய் அடியில் சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஓவர்ஃபுல்லாக போடுறதுனால தான் துணியாலையும் அந்த வாஷிங் மிஷினாலையும் ஓட முடியாது, ஒழுங்காக ரன் ஆக முடியாமல் தான், ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் துணி அடியிலலாம் போய் சிக்கிட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் வருது. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டரை திறந்து விட்ருங்க. வாட்டரை திறந்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் பவர் பட்டனை ஒரு தடவை அழுத்திட்டு, நீங்கள் ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பட்டன் கொடுத்திங்கன்னா அதுவே உள்ளே எவ்வளோ லோடு இருக்குதுன்னு செக் பண்ணும். பாருங்கள், லோடு செக் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த லோடு எதுக்குன்னா வாட்டர் லெவல் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அது. இப்போ செக் பண்ணிவிட்டு 44 மினிட்ஸ் வந்துருச்சு. இப்போ 44 நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் ஓடும். லெவல் 7 ஃபீட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா. இப்போ தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி ஃப்ரீயாக நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இது ஃபாஸ்ட்டாக வரல தண்ணி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபில்டரை செக் பண்ணிங்க ஒரு தடவை. இந்த மாதிரி சோப்பு பவுடர் நல்லா கரைச்சி ஊற்றுங்க. கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் உங்கள் மிஷின் நல்லாவும் இருக்கும், நல்லா அழுக்கு போகிறதுக்கு இருக்கும். பாருங்கள், நான் கரைச்சிட்டேன் சோப்பு பவுடரை. சோப்பு பவுடர் அப்படியே போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அது பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சோப்பு பவுடர் அப்படியே போகாமல் இந்த மாதிரி கரைச்சி போட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க. போட்டுட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நல்லா வாஷ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.